ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மேக்கர். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 1992 ஒரு அமெரிக்கன் மியூசிக்கல் காமெடி ட்ராமாவாக வெளியான சிஸ்டர் ஆக்ட். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு நைட் கிளப்பில் சிங்கராக இருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகி ஒரு தருணத்தில் இவங்க கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு கொலை, அதுக்கு ஒரே விட்னஸ் இவங்க தான். அதனால் கொலையாளியுடைய கண்ணில் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போலீஸ் இவங்களுடைய உண்மையான வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒத்தே வராத ஒரு இடத்துல கொண்டு போய் இவங்களை ஒளிச்சு வைக்குது. இதுக்கப்புறம் இவங்க எங்கே ஒளிச்சு வைக்கப்பட்டாங்களோ அங்கே இவங்க சந்தித்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் படத்துடைய ஒன்லைனர். இப்போது படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்துடைய கதைக்கிழமை 1968 நடக்கிறதாக ஆரம்பத்தில் காமிக்கப்படுது. அது ஒரு கேத்தலிக் ஸ்கூலு. அங்கே நிறைய குழந்தைகள் உட்காந்துருக்குது பாடம் படிக்கிறதுக்கு. அப்போ டீச்சர் கேட்குற ஒரு கேள்வி, அதுக்கு டீச்சரையே எகத்தாளமாக பதில் சொல்கிற ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு மேலே கோவப்பட்டு, இங்கே வரு, இப்போயே இப்படி இருக்கியே, நீங்கள்லாம் வளர்ந்தா எப்படி வருவ தெரியுமா அப்படிங்கும்போது அந்த சீனை அங்கேயே கட் பண்ணுறாங்க. கட் பண்ணால் அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அப்படிங்கிற கதையாக அவங்க தான் படத்துடைய கதாநாயகி பெரியவங்களா ஆனதுக்கப்புறம். அவங்களுடைய பேர் டெலரிஸ் வில்சன். இவங்க ஒரு நைட் கிளப்பில் பாடகியாக இருக்கக்கூடிய நபர். இவங்களுடைய ஒரே வேலை அந்த நைட் கிளப்பில் போய் பாட்டு பாடுறது, அதில் கிடைக்கிற சம்பளத்தை வச்சு தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டுறது, இவ்வளவு தான். இவங்களுக்கு தண்ணி அடிக்கிற தம் அடிக்கிற எல்லா பழக்கங்களும் இருக்குது. அங்கே இருக்கிற மக்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குமோ எல்லா பழக்க வழக்கங்கள் இவங்களுக்கும் இருக்குது. இவங்களுக்கு ஒரு லவ்வர் வேறு. அந்த லவ்வர் மாதிரி ஒரு மட்டமான ஆள் எவனுமே கிடையாது. அந்த ஆள் பண்ணாத ஸ்மக்லிங் வேலை கிடையாது, ட்ரக்ஸ் வேலை கிடையாது, எல்லா வேலையிலையும் அந்த ஆள் உள்ளே இருக்கான். ஆனால் கொஞ்சம் பணக்காரன், அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இது நம்ம கதாநாயகிக்கும் தெரியும். இருந்தாலும் அவர் மேலே காதல் வயப்படுறாங்க இவங்க. இப்படி இருக்கும்போது நம்ம கதாநாயகியுடைய அந்த லவ்வர் இருக்கான்ல, மோசமான ஆள், அந்த ஆள் இப்படிப்பட்டவன் தான், அவன் இங்கே தான் சார் இருக்கான், இந்த தப்பெல்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண ஒரு நபர் அந்த ஆளுகிட்டே கையும் களவுமா மாட்டிக்கிறான். அப்போ என்னடா போட்டு கொடுக்குற மகனை, இருறா இன்னைக்கு உன்னை இங்கே போடுறேன் அப்படின்னு துப்பாக்கியை வச்சு அவர் சுடுற அந்த தருணத்தில் தன்னுடைய காதலனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய ரூமுக்கு போகிறாங்க கதாநாயகி. அந்த டைமில் இவங்க கண்ணு முன்னாடி தான் அந்த கொலை நடக்குது. இதை பார்த்த உடனே பயத்தில் அப்படியே திக்குமுக்காடி போய் திகைச்சு போய் நிற்கிறாங்கங்க. அவர் டக்குன்னு கொலையாக பண்ணதையும் பண்ணிவிட்டு, அப்புறம் டார்லிங் என்ன ஒரே டென்ஷனாக இருக்க அப்படி இப்படின்னா இவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியலை அந்த இடத்துல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் வந்தேன் உங்களை பார்க்குறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க கிளம்பி. இப்போ அவங்களுடைய காதலனுக்கு ஒரு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டுன்னு 2 பேர் இருக்கானுங்க. இவங்க 2 பேரும் ஐ திங்க் உங்கள் லவர் இந்த கொலையை பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஹிண்ட்டை கொடுக்குறானுங்க அவருக்கு. அவர் அப்படியா ஒன்று பண்ணலாம், நீ வாசலில் போய் பாரு, அவள் மெதுவாக நடந்து போனா அப்படின்னா அவள் கொலையை பார்க்கலன்னு அர்த்தம். அவள் ஓடி இருந்தான்னு வச்சுக்க, கண்டிப்பாக பார்த்துட்டான்னு அர்த்தம். அப்புறம் என்ன, தெரிஞ்சவனா என்ன அறிஞ்சவனா இருந்தா என்ன, போட்டு தெளிவுங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த ஆள். ஏன்னா அப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்க நபராகத்தான் அந்த ஆள் காமிக்கவும் படுறான். இப்போது வெளியே போய் பார்த்தா கதாநாயகி தலைவிரிக்க ஓடுறாங்க. ஓகே, கொலையை அவங்க பார்த்துட்டாங்க, கன்ஃபார்மு பிடிச்சி போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்க 2 பேரும் அந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் 2 பேரும் கதாநாயகியை துரத்திட்டு ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போய் நேராக போலீஸ் ஸ்டேஷன்லேயே நிற்கிறாங்க. நம்ம படத்துடைய கதாநாயகி ஆள் ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு போய் சொன்னால் அங்கே ஒரு நல்ல நேர்மையான ஒரு அதிகாரி ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, இந்த கொலை நடந்ததுக்கு அதை பார்த்ததுக்கு ஒரே விட்னஸ் நீ ஒருத்தி தான். அப்போ நீ உயிரோடு இருக்கணும் இந்த கேஸு கோர்ட்டுக்கு வர்ற வரைக்கும். இப்போ கோர்ட் ரொம்ப பிஸியாக இருக்குது, நிறைய கேசஸ் அங்கே ஏற்கனவே பெண்டிங்கு. இந்த கேஸை நம்ம பதிவு பண்ணி அது கோர்ட்டில் அவர் ஜட்ஜி எடுத்து எல்லாம் விசாரித்து இதுக்கெல்லாம் இன்னொரு 1 மாதம் 2 மாதம் ஆகும். அது வரைக்கும் உன் காதலன் கற்பனையில் கூட இப்படி ஒரு இடத்துல போய் நம்மளுடைய ஆள் ஒளிஞ்சிருப்பா அப்படின்னு நினைக்க முடியாத ஒரு இடத்துல உன்னை பதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்வென்ட், இன்னும் சொல்ல போனால் ஒரு சர்ச், அங்கே போய் கதாநாயகியை ஒளிச்சு வைக்கிறார். இது ஒளிச்சு வைக்கிறார் அப்படிங்கிறத விட இவர் கூட்டு போய் அங்கே ஒரு ஹெட்னன் இருக்காங்க. அவங்க தான் எல்லாம் டோட்டல் இன்சார்ஜ், அவங்க தான் அந்த சர்ச்சுக்கு. அவங்க கிட்ட போய் கதாநாயகியுடைய மொத்த ஹிஸ்ட்ரியும், அதாவது இவங்க ஒரு நைட் கிளப் சிங்கரு, இப்படிப்பட்ட ஆள், இந்த மாதிரி தான் குணாதிசயம் இருக்கிற ஆள், இந்த காரணத்துக்காகத்தான் இங்கே ஒளிச்சு வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஹீரோயினை அங்கே ஒளிஞ்சிருக்க வைக்கிறார். இப்போ அந்த ஹெட்னன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு, நீ எதுக்கு வேணாலும் இங்கே ஒளிஞ்சிருக்கிறதுக்கு வரலாம், பிரச்சனை அது கிடையாது. ஆனால் இது நன் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சு, கடவுளை துதிபாடக்கூடிய ஒரு இடம். ஸோ நீ இங்கே இருக்கும்போது சுத்தமாக இருக்கணும், மனசளவில் கூட நீ ரொம்ப சுத்தமாக இருக்கணும், உன்னுடைய அந்த பழைய ஹேபிட்ஸ் எல்லாம் இங்கே வந்து நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களையும் ஒரு நன்னாகவே மாற்றி இவங்க வேற ஒரு சர்ச்சிலேருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நம்மளுடைய சர்ச்சுக்கு வந்த ஒரு நன்னு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அவ்வளவு நன்னுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுது அந்தம்மா. இதுக்கப்புறம் கதாநாயகியுடைய நிலைமை சொல்லவா வேணுங்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள்.
தண்ணியும் சிகரெட்டும் அடிச்சுட்டு கால் மேலே கால் போட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருந்த ஒரு ஆள் இது. நைட்டில் பப்பில் பாட்டு பாடிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் இது. இதை போய் இது நன்னா மாற்றி விட்டால் இந்த அம்மாவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த சர்ச்சுக்குள்ளே இருந்து இந்த அம்மா பட்ட பாடும் சரி, இந்த அம்மாவை வச்சுக்கிட்டு அந்த சர்ச் பட்ட பாடும் சரி. இதுதான் இந்த படத்துடைய காமெடி கலந்த மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த கதாநாயகியாக அந்த ரோலை எடுத்து ப்ளே பண்ண ஊபி கோல்பர்க்குடைய பர்ஃபார்மன்ஸு அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க. நம்ம எப்பயுமே சொல்கிறது உண்டு, காமெடி இஸ் ஆல்வேஸ் பீன் அ சீரியஸ் பிஸ்னஸ். நார்மலாக எல்லா படத்துலையும் எல்லா விஷயங்களையும் ஆடியன்ஸுக்கு கடத்துகிற மாதிரி காமெடியை மட்டும் உங்களால் கடத்திட முடியாது. அது அவங்களுக்காக தோணணும். நம்ம அமைச்ச அந்த காட்சிகளை வச்சு அவங்களுக்காக சிரிப்பு வரணும். நீங்கள் அதை காசு கொடுத்தலாம் வர வைக்க முடியாது. இந்த படத்தில் ஊபி கோல்பர்க் அவ்வளவு அற்புதமாக அந்த விஷயத்தை, அந்த மேஜிக்கை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையாக அவங்க பேசிக்காகவே ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு. ஸோ அதனால தான் இந்த விஷயம் அவ்வளவு ஈஸியாக உங்களுக்கு வந்துருச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் மனோரமா ஆட்சி மாதிரி இல்லை கோவை சரளா மேடம் மாதிரி இருக்க ஆளுங்களால் மட்டும்தான் இந்த படத்தில் ஊபி கோல்பர்க் என்ன பண்ணாங்களோ அதை அவ்வளவு ஈஸியாக கொண்டு வர முடியும். நீங்கள் எவ்வளோ பெரிய டாப் ஸ்டார் ஹீரோயினாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு காமெடியை டக்குன்னு இந்த அளவுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மளால் கொண்டு வந்துட முடியாது. அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது. அவ்வளவு சூப்பராக பண்ணியிருப்பாங்க அவங்க. ரெண்டாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பண்ணது பால், இதை டைரக்ட் பண்ணது எமிலி. இவங்க 2 பேரும் இந்த படத்துடைய காட்சி அமைப்புகளாக என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்தாங்கங்கிற அந்த விதம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கதாநாயகியுடைய இந்த கதாபாத்திரம் தவிரவே ஒரு அந்த ஹெட்னன்னு சொன்னேன்ல, அவங்களுடைய அந்த கதாபாத்திரமாகட்டும், இன்னும் ஒரு 3-4 குறிப்பிட்ட நன்னுடைய கதாபாத்திரங்கள் நமக்கு காமிக்கப்படும். கதாநாயகியோடைய ட்ராவல் பண்ணுற மாதிரி கதாபாத்திரங்கள் எல்லாமே. இது எல்லாமே இந்த படம் முடிஞ்ச உடனே நம்ம மனசு ஃபுல்லாக இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு என்னப்பா படம் முடிஞ்சு போச்சு, அதில் அப்படி இருந்ததில்லை இப்படி இருந்ததில்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அற்புதமாக இந்த கதையும் அதனுடைய காட்சி அமைப்புகளும் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். 3வது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் மார்க்குடைய மியூசிக்கு. இந்த படம் நான் சொன்ன மாதிரி ஒரு மியூசிக்கல் காமெடி ட்ராமா தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இது எங்கே மியூசிக்கல் காமெடி ட்ராமா அப்படிங்கிறது நமக்கு பெருசாக தெரியாது. இவங்க ஊபி கோல்பர்க் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லேயே தூக்கிட்டு போயிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபை. செகண்ட் ஹாஃபில் எக்கச்சக்கமான சீன்ஸு அவ்வளவு சுவாரஸ்யமாக, அதுவும் மியூசிக்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி காட்சி அமைப்புகள். ஏன்னா ஒரு சர்ச்சில் ப்ரொஃபஷனலாக எப்படி ஒரு கடவுளை துதிப்பாடுறதுக்கு எந்த ராகத்தில் எப்படி அந்த ஒரு ஸ்லோ பீட் அவங்க போவாங்க இல்லையா, அந்த ஸ்லோ பேஸில் தான் பாட்டு பாடணும். அங்கே போய் ரேப் மியூசிக்கெல்லாம் போட முடியாது. ஆனால் இவங்க ஒரு கிளப்பில், நைட் கிளப்பில் பாடகி அப்படிங்கிறனால, ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி இழுத்து பாடிட்டு இருக்கீங்க, புதுசாக ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோயின்ஸ் வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான் தோணுச்சு. இந்த படம் இப்படி ஒரு கதைக்களம், இதை அவ்வளவு லேசாக எடுத்து இந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட்டு அமெரிக்காவில். இந்த படத்தை இங்கே எடுத்திருந்தாங்க அப்படின்னா எத்தனை சங்கம் களத்தில் குதிக்கணும்னு தெரியாது. இது எப்படி நீங்கள் இப்படி காட்ட போச்சு, இந்த விஷயத்தை எப்படி இங்கே வைக்க போச்சு அப்படின்னு 1008 குத்தம் சொல்லிட்டு பல பேர் கொடி பிடிச்சிருப்பாங்க இன்றைக்கி. ஆனால் இந்த படத்தை பாருங்கள், எந்த ஒரு காட்சியும், ஒரு சீனு கூட எதையும் தப்பாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனாலும் அதை அவ்வளவு சுவாரஸ்யமாக அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு மைண்டு வேணும். அவ்வளவு சூப்பராக நரேட் பண்ணப்பட்ட ஒரு கதை அது. எனக்கு இந்த விஷயம் தான் தோணுச்சு, நம்ம ஊரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கு இந்த படம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்தது. ஏன்னா இங்கே படைப்பாளிகளுடைய கைகள் எப்பயுமே கட்டப்பட்டு தான் இருக்கும். அவங்களுக்கு தோணுனதெல்லாம் ஒரு சுதந்திரமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுக்க முடியாது. அதுக்கு அத்தனை சங்கம் இருக்குது இங்கே களத்தில் இறங்கி கத்துறதுக்கு. அடல் காண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எந்த விதமான அடல் காண்டமே கிடையாது. 6லேருந்து 60 வரைக்கும் எல்லாரும் ஃபேமிலியோடு உட்காந்து ஒரு 1.25 மணி நேரம் ஜாலியாக ஒரு மியூசிக்கல் காமெடி ட்ராமா பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். இந்த படம் நம்ம ஃபில்மி கிராஃப்ட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் மூவி அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இந்த படம் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.75 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.